எனக்கு தான்டா சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னத்துல சீமான நம்பர் சிரிக்கிறாப்ல? இவனை திருத்த முடியாதா? கிளம்பு வண்டி எடு. டிரைவர் வரான் பார். என்னடா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் பயலுகளோட ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருப்போம் மிஸ்டர் ஜெனரல். வரேன். இந்த கவுட்டி வாயனி என்னதான் பண்ணுறதே தெரியலையே மென்டல். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யோ டேவு, என்ன கருமம் வந்து தொலைஞ்சது உங்களுக்கெல்லாம்? இப்போ என்னத்துக்கு கூப்பிட்டீங்களே? சொன்ன வேலையை முடிச்சாச்சுல்ல? ஆபா நீ கொண்ட அப்படி சித்திரவதை பண்ண எல்லாமே பண்ண ரொம்ப தைரியமானவங்க தான் நீங்கள் எல்லாருமே. யோ டேவு, இந்த மெண்டல் என்னதான் சொல்கிறேன் இந்த டெட்டு? ஆபா டேவ், இந்த மெண்டல் என்ன சொல்கிறான்னு சொல்லி டிரைவர் வரான் பார். என்னடா இது? என்னடா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் பயலுகளா? அதுவும் உங்கள் ஃபேவரட்டான ஆள் கூட. அவ என்ன சொல்றாடா, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொன்னா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நாங்க செஞ்ச பழைய விஷயங்களை மறந்துடுறேன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒரு விஷயம் விடாம மறந்துடணும். எல்லா கேஸையும் அழிச்சிடணும். நாட்டுக்கு நன்மை பண்றோம்ல, அந்த அடிப்படையில் நான் சொல்லடா நான் தான் இன்சார்ஜ். நான் அது புரியுதா? ஐயோ இங்க பாருங்கய்யா, எங்களுக்கு வேற விஷயத்துல உதவி வேணும். வேற நாட்டோட கவர்மெண்ட் ஒரு கரப்டட் கவர்மெண்ட். ஐயோ காது முடியும் மட்டும் என்ன உங்கத்துல? நான் உங்க அளவுக்கு இருக்க மாட்டானுங்க. கலாய்க்காதீங்க, நாங்க நல்ல விதத்துல தான் இருக்கோம். ஒரு பெரிய ஏஜென்சியா? ஆனா அவனுக்கு இந்த படத்தை ட்ரக்ஸ் மூலம் தான் எடுக்கிறானுங்க. அதனால அந்த வட்டியை நம்ம பிடிக்கிறோம், புரியுதா? ஓ ட்ரக்ஸை விற்று தான் அந்த ஏஜென்சியை சம்பாதிக்குதாக்கு? ஆமா ட்ரக்ஸ். அந்த நாதாரிகளுக்கு ட்ரக்ஸ் விற்கிறதுலாம் பிடிக்கும். யாருக்கு தான்டா பிடிக்காது? இந்த நாயே மாட்டிப்பான்ட்டுக்குது. அந்த படம் எனக்கு வேணும்டா, அங்கிருந்து அடிக்கணும், புரியுதா? அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. அதுவும் அந்த பணத்தை கொண்டு வருது ஒரு ஆர்வம். என்னையாலே முட்டாள் மாதிரி வச்சுட்டுக்கிற, எனக்கு அதுக்கான நேரம் வேணும்யா. அது என்னோட கவலை இல்லையே. இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். நீங்க தான் அதெல்லாம் பண்றோம். எல்லாம் கரெக்டா நடக்கும். ஏன் பாருங்க என்ன. அட போடா மெண்டல். நல்ல வேலைடா. அவ்வளவுதான், உட்காந்து சிங்கி அடிக்க வேண்டியது எல்லாரும், புரியுதா? ஏய் வாய் மூடுற டிரைவரு. ஏய் என்னத்துல இது நம்ம எப்படி பண்ணி தானே ஆகணும். நமக்கு நல்லதானே நடக்க போகுது இல்ல? இது எப்படி பண்ணணும்னு யோசிக்கணும், அவ்வளவுதான். அட என்றா இது. சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லட்டுமா? பழைய காலத்து மெத்தட் தான். வண்டி வர வண்டியை போய் அடிச்சு தூக்கிட்டு உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டே இருக்கிறோம். நம்ம மாஸ்கெல்லாம் ஓட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணலாம் நீட்டாக பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியாக பண்ண முடியும்னு நம்பிக்கை வருது. தெரியல, பார்ப்போம். நம்பிக்கை இருந்தால் ஜெயிப்போம். நான் உங்களோட ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருப்போம் மிஸ்டர் ஜெனரல். வரேன். இந்த கவுட்டி வாயனி என்னதான் பண்ணுறதே தெரியலையே மென்டல். வணக்கம் கேமர்ஸ். இன்றைக்கி ஒரு தரமான ஒரு மிஷனில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மிஷன் இருக்காது, சில பல காரணங்களால் அது போட முடியாமல் போயிடுச்சு. இந்த மிஷன் நான் போடுறேன். இதுக்கப்புறம் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அந்த மிஷனை அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம் இந்த மிஷனில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் வாங்க. ஓகே, இந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கால ஒரு யுக்தியை தான் வந்து நம்மளுக்கு வந்து கையாள போகிறாங்க. ஓகே, இப்போ பாய்லர் சூட்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த ஆமோ ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஓகே, அதை வாங்கிட்டு இருக்காப்புல. டன். இப்போ வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு கூப்பிட்டு சொல்லியாச்சு. ஓகே, பாய்லர் சூட் வாங்கிட்டோம், இனி அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லைனாக வந்து மிஷன்ஸ் வந்து ஒரு மிஷனாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு மிஷன் முடிச்சு தான் அந்த ஒரு மெயின் மிஷனே வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோ ட்ரக் இருக்குல்ல, இது வந்து நம்ம மிஷனுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம திருடுறோம். ஆக்சுவலாக ட்ரவர் வந்து திருடுறாப்புல. இதை பாருங்கள், இந்த கிழமை வாடா டேய், ஒரு அடிக்கு தாங்கி விடா நீ விட்றா. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. ஓகே, இனி டோ ட்ரக் எடுத்துகிட்டு நம்ம போவோம். இதை கொண்டு போய் நம்ம அந்த நம்மளோட மீட்டிங் போயிட்டுருக்குல்ல, அங்கே வந்து நிறுத்தணும். போயிடுவோம். அவ்வளோதான் கைஸ், இதான் வந்து நம்மளோட மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து டோ ட்ரக்கை பார்க் பண்ணணும். முடிஞ்சதுங்களா? இனி இந்த மிஷனுக்கு வந்து அடுத்து ஒரு
இது இருக்குது, அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரணும். கார்பேஜ் ட்ரக் அது வந்தாச்சுங்க. கார்பேஜ் ட்ரக்கையும் கொண்டு வந்துட்டோம், அதையும் பார்க் பண்ணிவிடுவோம். இதுவும் முடிந்தது. இப்போ வந்து நம்மளோட இந்த ராபரி பண்ண போகிறோம்ல, அதுக்கு வந்து மாஸ்க் வாங்கணும். நான் தெரியாமல் 2 தடவை இந்த மாஸ்க்கே கொடுத்துட்டேன். அதனால் 2 மாஸ்க்கு வந்துருச்சு. ஆனால் ட்ரவருக்குன்னு ஒரு தனி மாஸ்க் வாங்கணும்னு நான் யோசித்தேன். அதுக்கு வந்து இந்த மாஸ்க்கு தான் வாங்கினேன். ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும், நல்லா காமெடியாக இருக்கும் பாருங்க இந்த மாஸ்க் அவனுக்கு. ஓகே, இந்த மிஷின் முடிஞ்சது. இப்போ கூப்பிட்டு நம்ம சொல்லிடுவோம் மாஸ்க் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்றது வந்து அவன் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம என்னென்னா இந்த காரை வந்து இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஓடி போய் ஒரு காரில் எஸ்கேப் ஆகணும். நம்ம அதுக்கு வந்து ஒரு கார் வந்து ஒரு இடத்துல நிறுத்தணும், ஒரு பாயிண்டில். அது எங்கே இருக்குன்றது நம்ம 3 பேருக்குமே தெரியணும். ஸோ அது வந்து இந்த இடத்துல தான் கரெக்டாக இருந்தது. நான் இங்கே வந்து நிறுத்திட்டேன். இங்கே வந்து நான் கால் பண்ணி அவனுக்கு சொல்லியாச்சு, இங்கே தானே நம்ம கெட்டவே வண்டி வந்து இங்கே தான் இருக்குது, நம்ம வேலையை முடிச்சுட்டு இதில் தான் வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கூப்பிட்டு சொல்லியாச்சு. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இங்கே நம்ம டாக்டர் இருப்பார் பாருங்க, அவர் வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அடே என்னடா லேட் பண்ணிருக்கீங்களாடா, வந்துட்டீங்களாடா? தலை நான் வந்துட்டேன் தலை, எங்கே ட்ரெவருங்க? தான் வராம்பார் அவன் பாரு. அப்புறம் என்ன தலை, நம்ம கரெக்டாக பண்ணிடலாம்ல? இந்த கவர்மெண்ட்டுக்காக நம்ம இதை பண்ணுமா என்ன? ஏன்னா இவனுங்களெல்லாம் நம்பலாமான்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துக்கலாமடா. என்னடா மூக்க நோண்டிட்டு இருக்கிற, வாடா இங்கே வாருங்க. இதுதான் பிளானு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ஏஜென்சியோட வண்டி வரும்போது அதை அடித்து தள்ளிட்டு நேராக நான் உனக்கு சிக்னல் கொடுப்பேன். நீ மேலே இருப்பீல்ல, அங்கேருந்து ஸ்னைப் பண்ணிக்கோ. நீ இந்த பக்கம் கீழே இருப்ப, அங்கேருந்து லாக் பண்ணி வரவனை எல்லாம் போட்டு அடிக்கணும். எப்படியும் கண்டிப்பாக போலீஸெல்லாம் வருவானுங்க, அவனுங்களையும் சமாளிச்சு தான் ஆகணும். நம்ம வண்டியை ஃபஸ்ட்டு மறைச்சி நிறுத்துகிறோம், அவன் வந்து நிற்பானுங்க. அதுக்கப்புறம் இடித்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த டோரில் போய் நீ ஸ்டிக்கிங் பாம்பு வச்சு விட்டினா வெடிச்சிரு. அதுக்கப்புறம் அதில் பணம் கீழன்னு என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுக்கிறோம், புரியுதா? சரி, இதுதான் முக்கியமான ஐட்டமே இதுதான். இங்கே வந்து பாரு. என்னத்தில் அது? என்னடா இது? ஓகே, எனக்கு தான்டா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னத்தில் சீமான நம்பர் சிரிக்கிறாப்ல, உனனை திருத்த முடியாதா? கிளம்பு வண்டி எடு. ஓகே கேமர்ஸ், வண்டி எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. நம்ம 2 பேருக்கு ஒரே மாஸ்க்கு, ட்ரைவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு மண்ட மாஸ்க் மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம போவோம் ஸ்பாட்டுக்கு, வாங்க. ஓகே, ரைட்டு, வந்துட்டோங்க. இதுதான் ஸ்பாட்டு. இப்போ நமக்கு காட்டு பாருங்க அந்த ஒரு இடம். ஓகே, அதுவே வந்து சுவிட்ச் ஆகி இங்கே வந்துட்டோம், ட்ரைவருக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்துருக்கோம், அதான் அந்த வண்டின்னு நினைக்கிறேன், வந்துட்டுருக்கு. வா 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 வா, எலும்பு குடும்பம் சூப்பராக இருக்கு அது. ஓகே, இப்போ மைக்கில் வந்துட்டோம். இப்போ அந்த எல்லோ கலர் காட்டுது பாருங்கள், அங்கே தான் வந்து மறைச்சி வந்து இந்த வண்டி நம்ம நிறுத்த போகிறோம். நிறுத்துவோம். ஆக்சுவலாக கரெக்டாக தெரியல, இப்படி தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி நிறுத்தணும். பின்னாடி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். வரான்டா வரான், வாடா 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 ப்ரூட். ஓகே, நம்மால் அங்கிருக்காப்புல ஃப்ராங்க்லின்னு. வாடா வாடா, வந்து இடிச்சு தள்ளுறா அவனை. ஆமான், ஒரே இடிங்க பாருங்க வண்டி. ஓகே, ரைட். இப்போ நம்ம ஃப்ராங்க்லினாக வந்துட்டோம், நம்ம தான் இறங்கி போகணும். இப்போது ஸ்டிக்கி பாம் இருக்குது, ஸ்டிக்கி பாம் இருக்குது, அப்படியே அதில் ஒட்ட வச்சுருவோம். ஸ்டிக்கி பாம்லேருந்து கன்னுக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா நம்ம கையில் இருக்கிறதும் வெடிச்சிடும். மாற்றிடுவோம். ஓகே, ரைட். என்ன என்ன ஐட்டங்களோ. ஏய், தள்ளு தள்ளு தள்ளு.
எடுத்துட்டாப்புல. எப்படியும் போலீஸ்காரனுங்க வருவானுங்க, லைனாக வருவானுங்க. வந்துட்டாயா வந்துட்டான். போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. நீ வாங்கடா, பார்த்துக்கலாம்டா. ஓகே ரைட்டு. நம்ம வேணா வந்து இதில் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது மைக்கேலாகவும் மாறிக்கலாம், ட்ரெவராகவும் மாறிக்கலாம், ஃப்ராங்க்லினாகவும் வந்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இதில் மாற்றிட்டு சிக்னல் காட்டினா மாற்றிக்கலாம். நம்ம வரும்போது வரவங்கள சுடுவோம் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு சாவுங்கடா. எப்படா இத்தனை பேர் வந்துட்டீங்க, உடனே வரீங்கடா. ஐயோ, ஸ்விட்ச் பண்ணி போயிடுறது நல்லது, இல்லைன்னா நம்ம போயிடுவோம். ஓகே, ட்ரெவராக வந்துட்டோம். போடு ராக்கெட் லான்ச்சரு. இந்த ஹெலிகாப்டரை முடிச்சிருவோமா? அது ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, இப்போ ஸ்விட்ச் பண்ணிவிடுவோம். ரைட்டு, வாங்கடா. இதுக்கு மேலே இருக்கானுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இதுக்கு மேலே இருந்து கீழே பார்த்து அடிப்போம். இங்கே பாருங்க, யாரா அவன்? ஏன்னா ஃப்ராங்க்லின் நம்ம மாறணும். ஏன்னா ரெட் கலரில் காமிச்சிட்டு இருந்துச்சு, அதனால் ஃப்ராங்க்லின் மாறிட்டேன். முடிச்சிடுவோம். முடிஞ்சிட்டானு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் காட்டுது. எவ்வளோ பேராக இருக்கீங்க டேய்? இந்த கன் எடுப்போம். சாவுடா. பார்த்தீங்களா, இங்கே இருக்கானுங்க பாருங்க, வண்டியோடு நிற்கிறானுங்க. எங்கடா ஹெலிகாப்டர்? வா 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 வா, உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஐயோ, கரெக்டாக மாட்ட மாட்டானுங்க. சாவுடா. போடு. டப்பட மாட்டேதே. இவன் யாரு? டே டே டே, கரெக்டாக மாட்டின செத்தா நீ. பாருடியே. போடு. செத்துட்டாங்க. ஓகே, இப்போ அந்த டிரைவரையும் முடிக்கணும். டே 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 நில்றா. இந்த கண்ணாடி ஃபஸ்ட்டு உடையிட்டோம். கரெக்டாக அடிக்கணும். அடி. ஓகே ரைட், முடிஞ்சதுங்க. ஓகே, இப்போ ஸ்விட்ச் பண்ணியாச்சு. கெட் இன் கார்பேஜ் ட்ரக்கில் ஏறணும். ஓகே, முடிஞ்சது. அவ்வளோதான். இனி அந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகும்போது வருவானுங்களான்னு தெரில, வந்தால் அதுவும் நம்ம சமாளிக்கணும். பார்க்கலாம். எடுறா வண்டியை. ஓகே, நம்ம இப்போ அந்த கெட்டவே லொக்கேஷன் போனோம். நம்ம வண்டி நிறுத்திருக்கோம் இல்லையா, அங்கே போய் அந்த வண்டி எடுக்கணும். வந்துட்டோம். ஓகே, இப்போ வெடிக்க வைப்போம். ஏன்னா வந்து நம்ம காரும் வெடிச்சோம் சேர்ந்து, அதனால தான் இந்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இதை போட்டால் வெடிக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இது செட் ஆகலை. அப்போ நம்ம வந்து நம்ம ஸ்டிக்கி பாம்பு வச்சே வெடிக்க வைப்போம். ஐயோ, வேஸ்ட் ஆகிடுச்சே. ஓகே, பிரச்சனை இல்லை. இங்கே ஒட்ட வைப்போமா?
இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அவ்வளோதான் முடிஞ்சது. ஆக்சுவலாக இங்கே வெட்டிட்டோம்னா அவ்வளோதான், இனி இல்லை. ஓகே, இதே போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ வெடிக்க வைப்போம். செம மாசு, எடு வண்டியை. அவ்வளோதான் கைஸ், இப்போ இங்கே எஸ்கேப் ஆயிடணும். சொல்லியாச்சு மைக்கேல் கூப்பிட்டு. அவ்வளோதான் கேமர்ஸ், நம்மளோட மிஷன் முடிஞ்சது. இப்போது டெவின் அப்படின்ற ஒருத்தனை வந்து சந்திச்சு வந்திருக்கோம். அவன் நம்மளை கண்டுக்காத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பந்தா பண்ணிட்டு இருந்தான். அங்கே நம்ம மைக்கேல் வந்து இந்த ஃபைல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி சோலமன் அப்படின்ற ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், சினிமா ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். சரி ஓகே, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் வந்து அங்கே இந்த கிளம்பிடுறாப்புல. இதோட நம்ம மிஷன் வந்து முடிஞ்சது. இனி அடுத்தடுத்த மிஷனில் நம்ம சந்திப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனி அடுத்தடுத்த மிஷன்ஸை பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை கேமர்ஸ்.